ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். பாதியிலேருந்து வீடியோ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து திரட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை தான் சொல்லுவாங்க. என்ன பேர் அத்தை இதுக்கு? மலிதா. சத்தமாக சொல்லுங்கள். மலிதா. மலிதா. இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டிஃபன் மாதிரி தான் இருக்கும். எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும் இது. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் வந்து டிஃபனுக்கு எதுவும் இல்லை, வெறும் சப்பாத்தி மாவு தேங்காய் தான் இருக்குது அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மலிதா செஞ்சு தருவா. என்னது நான் கேட்டேன், மல்லிகானா என்னது, மல்லிகானா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது மல்லிகா இல்லை, மலிதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது யாராவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்பாத்தி மாவு மாதிரியே தான் வந்து மாவு பிசைஞ்சிருக்காங்க. பூரி சைஸில் வந்து குட்டி குட்டியாக வந்து திரட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். திரட்டி முடித்தோடனே என்ன பண்ணுறாங்கன்றதை காமிக்கிறேன். இப்போ நல்லா பெரிய அகண்ட பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க. நல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறாங்க. அது கொதிச்சது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய் பூ நல்லா தேங்காய் திருவி எடுத்திருக்காங்க. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்க்குறாங்க. இப்போ இது கூடயே வந்து சர்க்கரை சேர்க்க போகிறாங்க. கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க, நிறைய சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து திருப்பியும் சப்பாத்தியில் வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்ப்போம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பூ, ஏலக்காய் பொடி, சர்க்கரை. நீங்கள் பாருங்க, தண்ணி வந்து இப்போ வந்து கொதிச்சு வரப்போகுது. கொதிச்சு உடனே போடணுமா அத்தை? தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுமா? வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா பூரி எண்ணெயில் போட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில வந்து இந்த சப்பாத்தியை போட்டு எடுக்க போறாங்க. இப்ப எல்லாமே வெந்துரும். அப்படியே வெந்து எல்லாம் மேல வரும். எங்க அத்தை வந்து ஜெல்லி கரண்டியில பூரி எடுக்கிற மாதிரி இப்ப எடுக்க போறாங்க பாருங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. எல்லாத்தையும் போட்டீங்களா? நீ போ, இங்க இருக்குல்ல, ஏன் வர? அது பாருங்க, தண்ணியில போட்டு பிய்யவே இல்ல. வெந்துச்சா? ஒன்னொன்னா எடுத்து தட்டில் வச்சிடுறாங்க. எல்லாம் வெந்துருச்சு. கொதிச்சு அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருமா? அது நம்ம ஒன்னாவே போட்டாலும் தனித்தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுது. இந்த மாதிரி தட்டில் வந்து தனித்தனியாக போட்டுக்கோங்க போடும்போதே. அப்படி அடிங்களா? எப்படி இது தனித்தனியா வருது? நான் ஒட்டிக்கும்னு நினைச்சேன்.
இது ரெண்டும் ஒன்றா போட்டு அதை மட்டும் ஊற்றிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. இதை பாருங்க எப்படி தனித்தனியாக எடுக்க முடியுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் அது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காயில் நம்ம ஏலக்காவும் லைட்டாக சுகரும் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. அதை வச்சுங்க. அப்புறமேட்டு போட்டுங்க. அப்புறமேட்டு மேலே கொஞ்சமாக சுகர் தூவிக்கோங்க. அப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது பார்க்க வந்து இப்படிதான் இருக்கும். சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம தண்ணியில் சுட்ட பூரி இது. இதை வந்து அப்படியே வந்து உள்ள சுகர் போட்டிருப்பாங்க, தேங்காய் போட்டிருப்பாங்க, ஏலக்காய் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.